இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விர்மானி அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்தார். முன்னதாக புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்த துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் IAS மற்றும் BCS அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். மாநில வளர்ச்சிக்கான இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதா, வளர்ச்சி விகிதம், சமநிலை, கண்காணிப்பு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானி சந்தித்து பேசினார். அப்பொழுது புதுச்சேரி நிலவி வரும் நிதி சிக்கல்களால் மாநில வளர்ச்சிக்கு தடை மற்றும் நிர்வாகத்தை நடத்துவதில் எழும்பும் பிரச்சினைகளை முதலமைச்சர் ரங்கசாமி கவலையுடன் நிதி ஆயோக் உறுப்பினரிடம் தெரிவித்தார். புதுச்சேரி நிதி கமிஷன் வரம்புகள் சேர்க்கப்படாததால் உரிய நிதி பகிர்வு கிடைக்கவில்லை. இதனால் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தடை ஏற்படுகின்றது. மத்திய அரசின் மானியம் ஒவ்வொரு 10% உயர்த்தி தரப்படவில்லை. மொத்த பட்ஜெட்டில் 22% மட்டுமே மானியமாக கிடைக்கின்றது. புதுச்சேரியில் அனைத்து நிலைகளில் தன்னிறைவு அடைய வேண்டுமானால் புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டுமென வலியுறுத்தினர். பழைய முறையை பின்பற்றி மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு 100% நிதி பகிர்வை வழங்க வேண்டும். சுற்றுலா திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாகூர் அருகே உள்ள கொமந்தாமேடு கிராமத்தை சேர்ந்த மோகன சந்தரின் மகள் கனிஷ்கா தேசிய வில்வித்தை போட்டிகளில் பங்கேற்க அதற்குரிய கருவிகள் வாங்கித் தரும்படி ஜான்குமார் MLA மகன் ரீகன் ஜான்குமாரை கேட்டிருந்தார். 50,000 ரூபாய் செலவில் அந்த கருவிகளை ரீகன் ஜான்குமார் வாங்கி தந்தார். அதன் மூலம் பயிற்சி பெற்ற கனிஷ்கா மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வந்தார். சமீபத்தில் மாநில அளவில் நடந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றார். விருதுடன் ரீகன் ஜான்குமாரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் தேசிய அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்க உள்ளார். அதற்கும் ரீகன் ஜான்குமார் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் MLA VP ராமலிங்கம் நேற்று ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சியம்மன் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்கான திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. முதலில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது குடும்பத்தாருடன் சுவாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை மக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். இதையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி MP, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, MLAக்கள் வில்லியம் ரிச்சர்ட், தீபாய்ந்தான் செல்வம், முன்னாள் MLAக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள், தொகுதி முக்கிய பிரமுகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வழங்கினர். முன்னதாக ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை மூலம் நடப்பு ஆண்டில் மீன் விற்பனையாளர்களுக்கு மீன்களை பதப்படுத்தி சுகாதார முறையில் விற்பனை செய்வதற்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதி நல்லவாடு மீனவ கிராமத்தை சேர்ந்த 240 மீன் விற்பனையாளர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இன்று நல்லவாடு கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வசிகாமணி, திட்ட அதிகாரி மீரா சாஹி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், சக்திவேல், வேலரசன், ராஜமணி, கண்ணியப்பன், கலைமணி, விஜயகுமார் மற்றும் மீனவ பஞ்சாயத்தார் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் பெண்கள் அதிகார அமைப்பு சார்பில் புதுச்சேரி குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு அமைப்பு இளைஞர்கள் திறன்நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை புதுச்சேரி கடற்கரையில் நடத்தினார்கள். பேரணியை புதுச்சேரி குழந்தைகள் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறையின் இயக்குநர் முத்து மீனா தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இக்கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் டீன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் அறிவுரையின்படி கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்களின் வழிகாட்டலின்படி கல்லூரியை சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று சான்றிதழ்கள் பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கல்லூரியின் மகளிர் அதிகார அமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சிவகணபதி நகருக்கு உட்பட்ட ராகவேந்திரா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம்
9,93,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் வேதாச்சலம், சதாசிவம், சம்மங்கி, சசிகுமார், ஏழுமலை, கிருஷ்ணமூர்த்தி, இளங்கோ, குமார், ராவ், ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் பகுதிகளில் ஏற்படும் தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதியில் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர் மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடுமையான அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு மின்தடை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தொடர் மின்வெட்டை கண்டித்து 4 மணி சந்திப்பில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர். தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதை தடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி ஓசூடு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதிதாக உருவாக்கப்பட்ட நபர்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பலமுறை அரசுக்கு, உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கும் மனுக்களாகவும் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தொகுதி மக்களுடன் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விளையாட்டில் ஆர்வமுள்ள உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞர்கள் ஐசக், இமானுவேல், பிரேம்குமார், நிதிஷ், விஸ்வா, தினேஷ், குரு, ராகுல், ராகவன், விக்னேஷ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டவர்களுக்கு திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான எஸ். கோபால் அவர்களின் ஏற்பாட்டில் மாநில கழக அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ அவர்கள் தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சக்திவேல், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் நடராஜன், உருளையன்பேட்டை தொகுதி பொருளாளர் சசிகுமார், சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவர் நவீன், மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஸ்டீபன் ராஜ், கிளை செயலாளர்கள் அகிலன், விஜயகுமார், பிரகாஷ், கிரி, நிர்வாகிகள் வேலாயுதம், பாலா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அப்துல் கலாம் அரசு குடியிருப்பு டைப் 1, ஏஇ, ஏஎஃப், ஏடி மற்றும் ஏயு பகுதிகளின் மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற்றது. மொத்தம் ரூபாய் 1.29 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை நிகழ்வை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமை வகித்து மக்களுடன் இணைந்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், இளநிலை பொறியாளர் ராமன் மற்றும் ஒப்பந்ததாரர் பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் விழாவில் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், திமுக மாநில நிர்வாகிகள், கிளை செயலாளர்கள் காந்தி, சக்தி, ராகேஷ்,
மகளிர் அணி ஜோஸ்லின், முக்கிய பிரமுகர்கள், குடியிருப்பு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி பெத்திஸ் செமினார் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று அவரை உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் அவர்கள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அப்பொழுது மாணவர் அணி மாநில துணை அமைப்பாளர் ஸ்டீபன் ராஜ், கிளை செயலாளர் கிரி மற்றும் ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரிக்கு அரசு முறை பயணமாக வருகை புரிந்துள்ள மத்திய அரசின் நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் பீர்மானி தலைமையிலான அதிகாரிகள் இன்று பெத்தசெட்டிப்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஆய்வு செய்ய சென்றனர். அப்பொழுது அதிகாரிகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமயந்தி ஜாக்குலின் வரவேற்று மரியாதை செய்தார். தொடர்ந்து பள்ளியில் உள்ள அடிப்படை வசதிகளையும் மாணவர்களின் கற்றல் முறை மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறனையும் ஆய்வு செய்தனர். மேலும் மாணவர்களின் கற்றல் திறனை சோதித்து பார்த்த அதிகாரிகள் மாணவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். தொடர்ந்து பள்ளி வளாகத்தின் தூய்மையை கண்டு பள்ளி பணியாளர்களையும் தலைமை ஆசிரியரையும் வெகுவாக பாராட்டினார். இந்நிகழ்வின் பொழுது வட்டம் ஒன்றின் துணைநிலை ஆய்வாளர் அனிதா, ஆசிரியர்கள் சுரேஷ், ஜேம்ஸ்குமார், கலையரசி, சிவகாம சுந்தரி மற்றும் இசையமது ஆகியோர் உடன் இருந்தனர். அண்மையில் இங்கிலாந்து நாட்டுக்கு பயணம் செய்து லண்டன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றி தமிழுக்கும் நம் பாரத நாட்டுக்கும் சிறப்பு செய்து திரும்பியுள்ள புதுவையின் விளிம்புநிலை ஏழை எளிய சிறார்களின் மேம்பாட்டுக்கு உழைத்து வருகின்ற, முக்கியமாக வளர் இளம்பெண் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமைந்திட உழைத்து வருகின்ற கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் சமூக நல மேம்பாட்டுக்காக அறம் சார்ந்து சமூக ரீதியான நற்செயல்களுக்கு உதவி புரிந்து அவர்களோடு தொடர்ந்து துணை நின்றிடும் ஆண்டவர் அறக்கட்டளை நிறுவனர் கட்டிட பொறியாளர் முத்துராமன் முழு நிறைவுடைய இலக்கை எய்தும் நிறுவனத்தின் பல்வேறு தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி மற்றும் சமீபத்திய உயர்நிலை நிபுணத்துவம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தொழில் ஈடுபாடு நிறுவனம் நிர்வாகிகள் சுரேஷ் எம்டி, கந்தசாமி டைரக்டர், ஆனந்த் டைரக்டர் மற்றும் முத்துக்குமரன் பொறியியல் துறை நிபுணர் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் கூறி பாராட்டினர். தொடர்ந்து இரு அமைப்புகளும் அனைத்து இலக்கிய பணிகளிலும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆலோசனை மற்றும் சமூக பணியிலும் ஈடுபடுவதற்கு தங்கள் நிறுவனம் முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளிப்பதாக உறுதியளித்தனர். புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த கைகளப்பட்டு கிராமத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோவில் உள்ளது. தற்பொழுது இந்த கோவிலில் திருவிழா நடந்து வருகின்றது. மேலும் கைகளப்பட்டு பேட் பகுதியில் உள்ள பகுதிகளும் ஊர் பகுதிகளும் உள்ள கோவில்களில் அவரவர்கள் விருப்பத்திற்கு திருவிழா நடத்தி சுவாமி வீதியுலா வருவது வழக்கம். ஆனால் நேற்று நடைபெற்ற திருவிழாவில் கைகளப்பட்டு பேட் சிவன் கோவிலில் இருந்து சுவாமி ஊர்வலம் ஊர் பகுதிக்கு சென்றுள்ளது. இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே இரு தரப்பினருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் கைகளப்பட்டு கிராமத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கனூர் போலீசார் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க இரு தரப்பினரையும் அழைத்து சமாதான பேச்சு நடத்தினார்கள். மேலும் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் கைகளப்பட்டு கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது சுமூகமான சூழ்நிலை அங்கு நிலவி வருகின்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா 2 அமர்வுகளாக காலை 10 மணியளவிலும் மதியம் 1 மணியளவிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மதுகுமார், பட்டய கணக்காளர், மது அண்ட் கோ முன்னாள் நிதி கட்டுப்பாட்டாளர், பெங்களூர் ஷெல் MRPL விமான போக்குவரத்து மற்றும் எரிபொருள் சேவைகள் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் உயிர் அறிவியல் புலத்தின் டீன் மற்றும் பேராசிரியர் டாக்டர் ஜோசப் செல்வின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மேலும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி கேசவன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றுகையில் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டாஸ் ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் தனது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தில் செயல்படும் அனைத்து கல்லூரிகளின் சாதனைகள் மற்றும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கைகளை எடுத்து கூறினார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் எவ்வாறு தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு வாழ்வில் சிறந்த சாதனையாளர்களாக தொழில் முனைவோர்களாக உருவாக வேண்டும் என்று எடுத்துரைத்தார்.
ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் டி ராஜராஜன் தனது உரையில் மாணவர்கள் பாடத்தில் மட்டும் செய்முறை திறனிலும் அதிக கவனம் செலுத்தி முதன்மை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறவும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் முதன்மை பெற இத்தகைய பாடப்பிரிவுகள் உறுதுணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டினர். கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் தமது உரையில் கல்லூரியின் சிறப்பம்சங்களையும் சாதனைகளையும் பற்றி எடுத்துரைத்தார். மேலும் அவர் கலை மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் சிறந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளை தவிர ஆடம்பர பொருட்களை தவிர்த்து தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். 2 அமர்வுகளில் நடைபெற்ற நிகழ்வின் நன்றியுரையினை வணிக மேலாண்மை துறை தலைவர் பால செந்தில்குமார் மற்றும் இயற்பியல் துறை தலைவர் ஜெயவர்தனன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. காரைக்கால் பேரளம் இடையே புதிதாக அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் சேவையானது துவங்கியது. முதற்கட்டமாக சரக்கு ரயில் துவங்கி இயக்கப்பட்டு வருகின்றது. இதில் ரயில்வே பாதை காரைக்கால் மாவட்டத்தில் முக்கிய சாலைகள் வழியாக செல்வதால் பொதுமக்களிடையே பெரிதாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் ரயில்வே துறை மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர், புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் தலைமையில் பல்வேறு கட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் ரயில்வே அதிகாரிகளுடன் நடத்தப்பட்டது. அதில் நகரின் முக்கிய சாலைகளில் சுரங்கப்பாலம் மற்றும் மேம்பாலம் அமைப்பது குறித்து முக்கியமாக ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் குறிப்பாக கோவில்பத்து பகுதியில் உள்ள ரயில்வே தளத்தில் சுரங்கப்பாலம் அமைப்பதற்கு அரசு சார்பில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு இதன் பணிகளை துவங்குவதற்காக கடந்த 2 வாரத்திற்கு முன்பு தெற்கு ரயில்வேயின் தலைமை பிரிவு மேலாளர் ஆய்வு மேற்கொண்டு சுரங்கப்பாலம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் காரைக்கால் அருகே கோவில்பத்து பகுதியில் சரக்கு ரயில் செல்லும் பொழுது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதால் அந்த பகுதியில் சுரங்கப்பாலம் அமைப்பதற்கான கோப்புகள் தயாரிக்கப்பட்டு இன்னும் 20 நாட்களுக்குள் அதற்கு ஒப்புதல் பெறப்படும் என்றும், கோவில்பத்து பகுதியில் சுரங்கப்பாலம் அமைத்தால் போக்குவரத்து நெரிசல் என்று சரி செய்யப்படும் என்றும் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் உறுதியளித்துள்ளார். ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சீக மைதானத்தில் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று நடைபெற்ற 19வது லீக் போட்டியில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியும் ஓசடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற ரூபி ஒயிட் டவுன் அணி முதலில் பேட்டிங் புகுந்தது. தொடக்க முதலே ரூபி ஒயிட் டவுன் அணியினர் மெதுவாகவே ஆடினர். இதனால் 14 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 80 ரன்கள் மட்டுமே எடுத்தனர். கடைசி சில ஓவர்கள் அதிரடியாக ஆடியதால் ரூபி ஒயிட் டவுன் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 169 ரன்கள் எடுத்தது. சிறப்பாக ஆடிய ஆனந்த் சிங் பயஸ் 32 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் 6 பவுண்டரிகள் 70 ரன்கள் குவித்தார். நயன் காங்கேயன் 33 ரன்களும் லோகேஷ் பிரபாகரன் 23 ரன்களும் எடுத்தனர். ஊசுடு அணி தரப்பில் சிதக் சிங் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். பின்னர் 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஊசுடு அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து வெளியேறினர். இதனால் 8 ஓவர்களுக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து 49 ரன்கள் எடுத்தது. ஆனாலும் அபரமாக ஆடிய கிருஷ்ணா பாண்டே அரை சதம் கடந்தார். பின்னர் 39 பந்துகளில் 66 ரன்கள் எடுத்து வெளியேறினர். இறுதியில் தாமரை கண்ணன் 12 பந்துகளில் 34 ரன்கள் எடுத்ததோடு அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். எனவே ஓசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி 19.4 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் எடுத்து 2 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. கிருஷ்ணா பாண்டே ஆட்டநாயகன் விருதினை தட்டி சென்றார். 7 போட்டிகளில் விளையாடியுள்ள ஓசுடு அணிக்கு இது 2வது வெற்றியாகும். அதே சமயம் 7 போட்டிகளை விளையாடியுள்ள ரூபி ஒயிட் டவுன் அணிக்கு இது 3வது தோல்வியாகும். நாளை வியாழக்கிழமை 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. மதியம் 2 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் வெள்ளினூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோத உள்ளன. அதேபோல் மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் மாஹே மெக்கலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியும் மோத உள்ளன. புதுப்பிக்கப்பட்ட சிறு கால்நடை மருந்தக கட்டிடத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு துறை செயலர் யாசின் மு சௌத்ரி IAS அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர் டாக்டர் லதா மங்கேஷ்வர், இணை இயக்குநர் ராஜு மற்றும் கால்நடை மருத்துவர்கள், அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், ஞானசேகர், திருமால் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்டு முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 8,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூஜை
நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் இளநிலை பொறியாளர் சிவக்குமார், ஒப்பந்ததாரர் சந்தோஷ்குமார் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இதேபோல் உழவர்கரை தொகுதி ஜான்குமார் நகர் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 33,36,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் இளநிலை பொறியாளர் சிவக்குமார், கான்ட்ராக்டர் தங்கராசு மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.